آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: الذين آتيناهم الكتاب يتلونه حق تلاوته أولئك يؤمنون به ومن يكفر به فأولئك هم الخاسرون. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கணியத்திற்குரிய கணவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் புனிதங்கள் நிறைந்த ரமலான் மாதத்தை நாம் அடைகின்ற மிகப்பெரிய ஒரு நல் வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கினான். அல்லாஹ் தஆலா இந்த ரமலான் மாதத்தில் நிறைவாக நற்காரியங்கள் அனைத்தையும் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் பல ரமலான்களை அடைகின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா தருவானாக. கணியத்துக்குரியவர்களே, இன்று நாம் முதல் நோன்பை நோற்று நேற்றைய தராவீஹில் 1.25 ஜுஸுவை நாம் செவியேற்று இருக்கின்றோம். 1.25 ஜுஸுவில் பல்வேறு விஷயங்கள், சூரத்துல் பக்ரா குறிப்பாக நிறைய சட்டதிட்டங்களை உள்ளடக்கிய சூரா. அதில் நாம் இப்பொழுது ரமலானுடைய துவக்கத்தில் இருக்கின்ற காரணத்தினால் குர்ஆன் இறங்கிய மாதம் என்ற அடிப்படையில் நேற்று ஓதப்பட்ட 1.25 ஜுஸுவில் இருந்து குர்ஆனை குறித்த ஒரு வசனம். கணியத்துக்குரியவர்களே, சூரத்துல் பக்ராவின் 121வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான்: அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப, இந்த வேதத்தை நாம் யாருக்கு வழங்கினோமோ அவர்கள் யத்லூனஹு ஹக்க திலாவதி, அதை ஓதும் முறையை பேணி, ஹக்க திலாவதி, அதை ஓதுகின்ற உரிமையை பேணி, அதை எவ்வாறு ஓத வேண்டுமோ அந்த கடமைகளை பேணி ஓதுவார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான்: உலாயிக யுமினூன பிஹி, இன்னும் அவர்கள் அந்த குர்ஆனின் மீது நம்பிக்கையும் கொள்வார்கள். குர்ஆனை முறையாக ஓதுவார்கள், இன்னும் அந்த குர்ஆனின் மீது நம்பிக்கையும் கொள்வார்கள். கணியத்துக்குரியவர்களே, நாம் இங்கு சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், குர்ஆனை நாம் நம்புவது முதலிலா ஓதுவது முதலிலா என்றால், குர்ஆனை நம்புவதுதான் முதலில், அதுதான் மிக முக்கியமானதும் கூட. குர்ஆனை முதலில் ஈமான் கொள்ள வேண்டும். இது அல்லாஹ்வுடைய வேதம். அல்லாஹ் தஆலா இறுதி தூதர் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கிய இறுதி வேதம் என்று ஈமான் கொள்வதுதான் முதன்மையானது. ஈமான் தான், இந்த குர்ஆனை நம்புவதுதான் ஒரு முஃமினை, முஸ்லிமை முஃமினாக, முஸ்லிமாக வைக்கக்கூடிய ஒரு அம்சம் ஈமான். ஆனால் அல்லாஹ் தஆலா அதை இரண்டாவதாக குறிப்பிடுகிறார். முதலாவதாக எதை சொல்கிறார்? அதை ஓதும் முறை பேணி ஓதுவார்கள். ஏன் அல்லாஹ் தஆலா முதலில் வருவதை இரண்டாவதாக வர வேண்டியதை முதலாவதாக சொன்னான் என்றால், பொதுவாக ஒரு விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை காட்டுவதற்காக அல்லாஹ் தஆலா இப்படி முற்படுத்தி கூறுவது அல்லாஹ்வுடைய வழமை. உதாரணத்திற்கு தொழுகையை எடுத்துக்கொண்டால், தொழுகையில் ருக்கு முதலிலா சஜ்தா முதலிலா என்றால் ருக்கு தான் முதலில். ஆனால் ருக்குவை விட மிக முக்கியமானது எது? சஜ்தா. சஜ்தாவில் தான் ஹதீஸில் வருகிறது, ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்றால் தொழுகையின் மூலமாக நெருங்கலாம். அந்த தொழுகையில் சஜ்தாவில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வை மிகவும் நெருங்கி விடுகிறான். எனவே சஜ்தாவிற்கென்று ஒரு முக்கிய
முக்கியத்துவத்தை காட்டுவதற்காக அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தில் யா மரியம் முக்னுதி லிரப்பிகி வஸ்ஜுதி வர்கஇ, மரியமே சஜ்தா செய்வீராக, இன்னும் ருக்கு செய்வீராக என்று எதை முற்படுத்துகிறார்? சஜ்தாவை முற்படுத்துகிறார். காரணம் என்ன? அந்த சஜ்தாவினுடைய முக்கியத்துவத்தை காட்டுவது. இதை விளக்குவதற்கு நமக்கெல்லாம் தெரிந்த மற்றொரு வசனத்தை கூட சொல்லலாம். குந்தும் கைர உம்மத்தின், நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். குந்தும் கைர உம்மத்தின் என்று நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் என்று சொன்ன பிறகு உஹ்ரிஜத் லின்னாசி தஅமுருன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். ஏன் தெரியுமா? நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமை நடைபெற்றால் அதை தடுத்து நிறுத்துகிறீர்கள், இன்னும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையும் கொள்கிறீர்கள். என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வின் மீது துக்மினூன பில்லாஹ், இன்னும் அல்லாஹ்வை நம்புகிறீர்கள். இப்போ இங்க கூட நீங்க பார்க்கலாம், அல்லாஹ்வை நம்புறது ஃபர்ஸ்டா, நன்மை ஏவி தீமையை தடுக்கிறது ஃபர்ஸ்டா? அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட். அல்லாஹ்வை நம்புகின்ற நாம் எதையும் செய்வோம், நன்மையை ஏவுவோம், தீமையை தடுப்போம், அந்த பணியையும் செய்வோம். இந்த நன்மையை ஏவுவோம் என்பதில் முதல் நன்மை எது? நன்மையை ஏவுவோம், அதில் முதல் நன்மை எது தெரியுமா? ஈமான் தான் முதல் நன்மை. தீமையை தடுப்போம், தீமைகளில் மிகப்பெரிய தீமை, முதலாவது தீமை எது? குஃப்ர், ஷிர்க். ஈமானை எத்தி வைப்போம், குஃப்ரையும் ஷிர்க்கையும் தடுப்போம். இது நம்முடைய அடையாளம். இதை அல்லாஹ் தஆலா முற்படுத்துகிறான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்வோம் என்பதை பிற்படுத்துகிறான். ஆனால் முதல்ல என்னதான்? அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வதுதான் முதலில். ஆனால் ஏன் அதை பிற்படுத்தி விட்டு நன்மையை ஏவி தீமையை தடுப்பதை முதலில் சொல்கிறான் என்றால், அல்லாஹ் நம்புறதை நம்ம எல்லாமே நம்பிடுவோம், ஆனா எதுவும் செய்ய மாட்டோம். நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறத செய்ய மாட்டோம். எனவே என்ன செய்ய? அல்லாஹ்வை நம்பி விடுவீர்கள், நீங்கள் எல்லாம் என்னை நம்பி இருக்கின்றீர்கள், ஆனால் எந்த வேலையை கைவிட்டுவீங்க? நன்மை ஏவி தீமையை தடுப்பதை கைவிடுவீர்கள். எனவே அதன் முக்கியத்துவத்தை காட்டுவதற்காக அல்லாஹ் அதை முற்படுத்துகிறான். இதே போன்று குர்ஆனின் மீது ஈமான் இருக்கிறதா என்றால் எல்லாரும் என்ன சொல்லுவோம்? குர்ஆனை நம்புவோம். குர்ஆன் ரமலான் மாசத்துல தான் இறங்குச்சு, நம்புவோமா இல்லையா? ஆமாலே நம்புவோம். ஆனா குர்ஆனை கையில் எடுத்து ஓதுவோமா? அது முறைப்படி ஓதுவோமானா அதுலதான் என்ன செய்வோம்? பலகீனமாக இருக்கின்றோம் என்ற காரணத்தினால் குர்ஆனை அவர்கள் நம்புவார்கள் என்பதை விட அல்லாஹ் தஆலா எதை முற்படுத்தலாம்? அவர்கள் முறையாக ஓதுவார்கள், ஓத வேண்டும் என்பதை, அந்த குர்ஆன் ஓதுதலினுடைய முக்கியத்துவத்தை காட்டுவதற்காக அல்லாஹ் தஆலா எதை முற்படுத்தலாம்? குர்ஆனை முறைப்படி ஓதுவார்கள் என்பதை அல்லாஹ் முற்படுத்தினார். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் அடைந்திருக்கின்ற இந்த ரமலான் மாதத்தினுடைய சிறப்பே என்ன தெரியுமா? குர்ஆனை வைக்கிறார். அல்லாஹ் ரமலான் மாசத்தை பற்றி குர்ஆன்ல அழகா சொல்வான். ஷஹரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? அதில் தான் குர்ஆன் இறங்கியது. அவ்வளவுதான். இந்த குர்ஆனை வைத்துதான் இந்த ரமலான் மாதத்திற்கே சிறப்பு. சரி, இந்த ரமலான் மாதத்தில் மிக முக்கியமான ஒரு இரவு இருக்கிறது. அந்த இரவு லைலத்துல் கத்ர் இரவு. அந்த லைலத்துல் கத்ர் இரவு எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது! 1000 மாதத்தை விட சிறந்தது. 1000 மாதம் என்பது ஏறத்தாழ 83 ஆண்டு 4 மாதம். அதாவது ஒரு மனிதன் 83 ஆண்டு வணக்கத்திலேயே கழித்தால் அவன் அல்லாஹ்வை எவ்வளவு நெருங்கிடுவான்? அந்த நெருக்கத்தை எதில் அடைஞ்சிடலாம்? ஒரு இரவு அடைய முடியும். இது உதாரணம் சொல்வதாக இருந்தால், ஒரு காலத்துல அச்சிக்கு போறதா என்ன செய்வாங்க? ஒட்டகத்தை போயிருந்தாங்க. உதாரணத்துக்கு இந்தியால இருந்து ஒருத்தர் ஒட்டகத்திலே போறாரு, எவ்வளவு நாள்? ஒரு வருஷம் ஆகும் வச்சுக்கணும். இப்ப 6 மணி நேரத்துல போயிடலாம், 5 மணி நேரத்துல எங்க போயிடலாம்? மக்காவுக்கு போயிடலாம். அப்ப விமானத்தில் ஒரு வருடம் கடக்க வேண்டிய தூரத்தை என்ன செய்யறாரு? 5-6 மணி நேரத்தில் கிடைக்கிறோம். இதே போன்று ஒரு மனிதன் 83 ஆண்டு காலம் அல்லாஹ்வை வணங்குவதிலேயே கழித்தால் அல்லாஹ்வினுடைய நெருக்கம் எவ்வளவு கிடைக்குமோ அது லைலத்துல் கத்ர் என்ற ஒரே இரவில் இன்ஷா அல்லாஹ் கிடைத்து விடுகிறது. சரி, அந்த லைலத்துல் கத்ருக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு எதை வைத்து? இன்னா அன்ஸல்னாஹு
ஃபீ லைலத்துல் கத்ர். அந்த லைலத்துல் கத்ர் இரவில் தான் நாம் எதை இறக்கினோம்? குர்ஆனை. குர்ஆனை வைத்து தான் லைலத்துல் கத்ர் என்ற அந்த கத்ர் சொன்னாலே மதிப்புன்னு இருக்கும். அந்த இரவுக்கு மதிப்பு வந்ததற்கான காரணமே இதுதான், குர்ஆன் தான். அப்போ குர்ஆனை வைத்து தான் ரமலான் மாதம் சிறப்பை பெறுகிறது. குர்ஆனை வைத்து தான் லைலத்துல் கத்ர் இரவை சிறப்பு பெறுகிறது. ஏன் மனிதர்களில் கூட சிறந்தவர்கள் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? யார் குர்ஆனை கற்று பிறருக்கு கற்றும் கொடுக்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். கணியத்துக்குரியவர்கள், எனவே ஒரு சிறப்பு வாய்ந்த புனிதங்கள் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம் என்றால் நாம் இந்த ரமலான் மாதத்தில் என்ன செய்யணும்? குர்ஆனை கையில் எடுக்கணும். எனவேதான் புகாரியில் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே தான தர்மம் செய்வதில் நபி அவர்கள் தான் மிகவும் தான தர்மம் செய்வார்கள். சஹாபாக்கள் சொல்றாங்க, எங்கள்ல ரொம்ப தான தர்மம் செய்யறது யாருன்னா ரசூலுல்லாஹ். சொல்லிட்டு சொல்றாங்க, ரமலான் மாதம் வந்து விட்டால் இன்னும் அதிகமா தான தர்மம் செய்வோம். எவ்வளவுன்னா வேகமாக வீசுகின்ற காற்றை போன்று தான தர்மம் செய்வார்கள். சொல்லிவிட்டு சொல்றாங்க, அதே ஹதீஸ்ல வருது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே ரமலான் மாசத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இரவு நேரத்தில் சந்திப்பார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுவரை இறங்கிய குர்ஆனை ஓதி காண்பிப்பார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதி காண்பிப்பார்கள். அந்த நிலையை நாம் விளக்க முடியாது. புகாரியில் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பார்கள். இரண்டு நபர்களும் குர்ஆனை ஓதி கொள்வார்கள் என்று புகாரியில் வருகிறது. என்று சொன்னால் ரமலான் மாதத்திற்கும் குர்ஆனுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு. ஆனா இன்னைக்கு ரமலான் மாசம் எப்படி கடந்துதுன்னா, சில பேர் சொல்றாங்க, நிறைய பேர் சொல்றாங்க ரமலான் மாதம் வந்ததும் தெரியல அப்படின்னு முதல்ல உங்களே சொல்லிட்டேன். சொல்லக்கூடாது. வந்தது ஏன் தெரியல, வந்திருக்கு, உட்கார்ந்துருக்கோம். 30 நாள் நம்ம கூட இன்ஷா அல்லாஹ் இருக்கும், அல்லது 29 நாள் நம்ம கூட இருக்கும் இன்ஷா அல்லாஹ். என்ன நடக்கணும்னா, ரமலான் மாதம் நம்ம கிட்ட கடந்து செல்லும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் நான் 3 குர்ஆன் படிச்சேன். அதுக்கப்புறம் தான் ரமலான் போச்சு எனக்கு. இந்த ரமலான் மாதம் வந்ததும் தெரியல போனதும் தெரியல யாரு சொல்றாங்க அப்படின்னா, அமல் செய்யவே போயிடுச்சு. அப்பதான் அந்த வார்த்தை வரும். கணியத்துக்குரிய குறிப்பாக குர்ஆனுக்கும் ரமலானுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு. எனவேதான் சஹாபாக்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். புகாரியில் வருது, ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்க வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹர் சாப்பிட்டோம். நல்லா கவனிக்கணும். என்ன செஞ்சோம்? ரசூலுல்லாஹோட சேர்ந்து சஹர் சாப்பிட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹர் சாப்பிட்டு முடித்த பிறகு அப்படியே நபி அவர்கள் எழுந்து சென்று சிறிது நேரத்தில் எங்களுக்காக ஃபஜர் தொழுகையை தொழ வைத்தார்கள். நாங்களும் சஹர் சாப்பிட்ட பிறகு நபி அவர்களை பின்பற்றி ஃபஜர் தொழுதோம். இப்ப இந்த சஹாபி கேட்கிறாங்க, நீங்க ரசூலுல்லாஹோட ரெண்டுமே செஞ்சிருக்கீங்க, ரசூலுல்லாஹோட உட்கார்ந்தே நீங்க சஹர் சாப்பிட்டீங்க, அப்படியே போய் தொழுதுன்னு சொல்றீங்களே, இந்த இரண்டிற்கு மத்தியில் எவ்வளவு நேரம் இருந்தது அப்படின்னு கேட்கிறாங்க. புகாரில வருது, இந்த ரெண்டுக்கு மத்தியில எவ்வளவு நேரம் இடைவெளி இருந்தது? இதற்கு பதில் என்ன தெரியுமா சொல்றாங்க? 50 ஆயத்துகளை ஓதும் அளவிற்கு இடைவெளி இருந்தது. என்ன பதில் சொல்றாங்க? நாமளும் என்ன செய்வோம்? சஹர சாப்பிட்டோம், வாங்க உடனே சொன்னாங்க, நம்ம பள்ளியில் 20 நிமிஷம் வச்சு வச்சிருக்காங்க, 25 நிமிஷம் கழிச்சு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி டைமை வச்சு கணக்கு சொல்லுவோம். ஆனா அல்லது சில பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த சஹர சாப்பிட்டு ஒரு 5 வீடியோ 5 மெசேஜ் பார்த்து அதுக்குள்ள என்ன சொல்றாங்க, ஏகாம சொல்றாங்க, வாங்க சொல்றாங்க, இப்படி கணக்கு வச்சிருக்கோம். நான் சொல்ல வருவது, சஹருக்கும் அந்த ஃபஜர் தொழுகைக்கு மத்தியில எவ்வளவு நேரம் இருந்துச்சுன்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, 50 ஆயத்தினுடைய இடைவெளி, 50 ஆயத்தை ஓதுகின்ற அளவிற்கு கேப் இருந்துச்சு, இடைவெளி இருந்துச்சு அப்படின்னா அந்த சஹாபி என்ன செஞ்சிருக்காங்க, ரெண்டுக்கு மத்தியில 50 ஆயத்தை ஓதி முடிச்சிட்டாங்க. அப்ப அந்த அளவு நேரத்தை கூடவே நடித்து விடவில்லை சஹாபாக்கள் இந்த ரமலான் மாதத்தில் என்று சொன்னால், நாமும் நம்முடைய இந்த ரமலானை குர்ஆனும் கையுமாக இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், கழிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது. சஹாபாக்கள் குர்ஆனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்கன்னா, வரலாற்றுல லாத்துர் ரிகா அப்படின்னு ஒரு யுத்தம், பத்ர் யுத்தம் கேள்விப்பட்டிருக்கோம், உஹத் யுத்தம் கேள்விப்பட்டிருக்கோம், லாத்துர் ரிகா அப்படின்னு ஒரு யுத்தம் நடந்துச்சு. அந்த யுத்தத்தின் பேர் என்னது? லாத்துர் ரிகா. நிறைய பேர் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. லாத்துர் ரிகா அப்படின்னு என்ன தெரியுங்களா அர்த்தம்? அர்த்தம் என்ன தெரியுங்களா? இந்த பேண்டேஜ் போடுறதுக்காக வேண்டிய ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணுவாங்கல்ல துணி,
தாத்துர் ரிபான்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, கடுமையான வெயில் காலத்தில் அந்த யுத்தம் நடைபெற்றது. கடுமையான வெயில் காலத்தில் 6 நபர்களுக்கு ஓர் ஒட்டகம், 6 நபர்கள் செஞ்சு செய்யணும், ஒரே ஒட்டகத்துல மாறி மாறி பயணிக்கணும். ஒரு 2 பேர் தான் ஏற முடியும் இல்லையா, மீதி 4 பேர் நடந்து போவாங்க. கடுமையான வெயில், போடுறதுக்கு பல பேர்கிட்ட எது இல்லை. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சூட்டுல பாதங்கள் வெடிச்சிருச்சு. அதனால என்ன செஞ்சாங்கன்னா, எல்லாரும் துண்டு துணியை கிழிச்சு என்ன செஞ்சிட்டாங்க, பாதங்களை கட்டி கொண்டார்கள். நான் எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், பாதத்துல எல்லார் காலையும் பார்த்தா வெடிப்பு, அந்த சூடு தாங்க முடியாம வெடிச்சு எல்லாரும் துண்டு துணியை கிழிச்சு என்ன கட்டிக்கிட்டோம், எங்க பாதங்கள்ல கால்ல கட்டிக்கிட்டோம். எனவே எல்லாரும் காலையும் துண்டு துணி இருந்ததுனால அந்த யுத்தத்துக்கு பேர் என்ன வந்துச்சு, கட்டு கட்டிய துண்டு துணிகளின் மூலமாக பாதத்தில் கட்டுகள் கட்டி கொண்ட யுத்தம் அப்படியே பேர் வந்துச்சு. நான் இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், அந்த தாத்துர் ரிபாவுக்கு போயிட்டு வருகின்ற வழியில் தான் ஒரு இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்குகிறார்கள். அப்படி தங்கும் போது எல்லாரும் டயர்டா இருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எல்லாருமே தூங்கிட்டா எதிரி படையினர்கள் நம்மளை தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. எனவே ஒரு 2 பேர் மட்டும் என்ன செய்யணும், விழித்துக் கொண்டு இரவிலே அந்த கண்காணிக்கின்ற பாரா செய்கின்ற பொறுப்பை 2 நபர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து, யார் தயார்னு கேட்கும் போது உப்பாதி இப்னு பிஷ்ர் என்ற ஒரு அன்சாரி சஹாபியும் அம்மார் இப்னு யாசிர் என்ற முஹாஜிர் சஹாபியும் கேட்டாங்க. 2 பேரும் அந்த ஒரு மேடான பகுதி, இப்போ ஹைட்டான இடத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, ராணுவ ஏரியால பார்த்தா அந்த கண்காணிக்கின்றவர்களுக்கு ஒரு டவர் இருக்கும். டவர்ல உட்கார்ந்து என்ன செய்வாங்க, கண்காணிப்பாங்க. அந்த மாதிரி இந்த 2 பேரும் என்ன செஞ்சாங்க, ஒரு மேடான பகுதிக்கு போய் என்ன செஞ்சாங்க, போயிட்டாங்க. இங்க மெத்தவங்க எல்லாம் தூங்கிட்டாங்க. அப்ப அந்த 2 சஹாபாக்கள் சொன்னாங்க, நாமளும் கலைச்சு போய் தான் இருக்கோம், 2 பேருமே முடிச்சுக்கிட்டு இருந்தா தூங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நீங்க தூங்குங்க கொஞ்ச நேரம், நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன், அதுக்கப்புறமா எனக்கு தூக்கம் ரொம்ப மேய்க்கும் போது உங்களை என்ன செய்யறேன், எழுப்பி விடுகிறேன் என்று முடிவு செய்து, அதில் முதலாவதாக அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் முஹாஜிரின், நீங்க அன்சாரியை சொல்றாங்க, நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் வேணா ரெஸ்ட் எடுங்க. அதாவது உப்பாதி இப்னு பிஷ்ர் என்பவர் அன்சார், உப்பாதி இப்னு பிஷ்ர் தான் சொல்றாரு, அம்மார் இப்னு யாசிர் இடத்துல, அம்மார் அவர்களே நீங்க கொஞ்சம் என்ன செய்யுங்க, தூங்குங்க, தக்பீர் கட்டி சூரத்துல் கஹ்ஃப் ஓத ஆரம்பிக்கிறாங்க. அவர்களும் தெரியும் கணியத்துக்குரியவர்கள் அம்பு பாய்கிறது, 3 அம்பு. அதற்கு பிறகு சொல்லி யோசிச்சாங்க, இதுக்கு மேல ஓதிக்கிட்டே இருந்தா என்ன செஞ்சிடும், என்னோட உயிர் கூட பிரிஞ்சாலும் நபி அவர்கள் அந்த கண்காணிக்கின்ற பணியை ஒப்படைச்சாங்க, அது சரியா செய்தவனாக ஆக முடியாமல் ஆகிவிடலாம் என்பதற்காக சூரத்துல் கஹ்ஃப் முடிக்காம தொழுகை முடிக்கிறதுக்கு மனசு இல்லை, இருந்தாலும் நான் முடிச்சு எழுப்பி விட்டேன். திடீர்னு 2 பேர் எழுந்து நின்னோடனே அம்பு எய்த விரோதி நிறைய பேருக்காக என்ன செஞ்சாங்க, ஓடிட்டாங்க. நான் சொல்ல வருவது, தாத்துர் ரிபா என்ற யுத்தம், பாதங்கள் எல்லாம் வெடிப்பு, துண்டுகளை எல்லாம் கட்டிக்கொண்டு பயணித்த அந்த பயணத்தில் கூட இரவு நேரத்தில் நின்று தொட வேண்டும் என்ற எண்ணம், குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும் என்ற எண்ணம் சஹாபாக்களுக்கு இருந்ததென்றால், இதெல்லாம் நமக்கு படிப்பினை. இன்ஷா அல்லாஹ் நாமும் தினந்தோறும் தொழுகையை, தராவீஹ் தொழுகையை என்ன செய்யணும், சும்மா சால்டாய் குர்ஆன்ல வருது, உங்க குர்ஆனில் வருகிறது, அல்லாஹ் சொல்கிறான், வஇதா குரிஅல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு வ அன்சிது லஅல்லகும் துர்ஹமூன். குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் அமைதியாக இருந்து கவனமாக கேளுங்கள். சும்மா தூங்கிக்கிட்டே இருக்கிறது இல்லை. நிறைய பேருக்கு தராவீஹ்ல சஜ்ஜா போனாங்கன்னா உணர்ந்துறீங்க, இப்படியெல்லாம் இல்லை, கவனமாக நீங்கள் கேளுங்கள். அப்படி குர்ஆனை நீங்கள் கேட்கிறீர்கள், அதில் கவனத்தோடு நீங்கள் கேட்டுவிட்டால் லஅல்லகும் துர்ஹமூன், உங்கள் மீது ரஹ்மத் இறங்கும். லஅல்லகும் துர்ஹமூன், உங்கள் மீது ரஹ்மத் இறங்கும். முஸ்லிம் ஷரீஃபுடைய ஒரு ரிவாயத்தில் வருகின்றது, அல்லாஹ்வுடைய மா இஜ்தமஅ கௌமும் மின் பைத்தின் மின் புயூத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வீடுகளில், அல்லாஹ்வுடைய வீடுகளில், அல்லாஹ்வுடைய வீடு எது, பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல்களில் யத்லூன கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வின் வேதம் ஓதப்படுகிறது, வயதராஸலூனஹு, அதனுடைய பாடங்கள் நடத்தப்படுகிறது என்றால், அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத், சகீனத் இறங்காமல் இருக்காது. சில சமயங்கள்ல
நமக்கு வரக்கூடிய தூக்கத்துக்கு பேர் என்னன்னு சொல்றோம் சொல்லுங்க. ஒருத்தர் உட்கார்ந்து தூங்க ஆரம்பிச்சாரு, நீங்க என்ன சொல்லுவாங்க? சக்கீனுக்கு இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஷைத்தான் வச்சு நல்ல பேர். தீனுடைய மஜ்லிஸ்ல உட்கார்ந்து குர்ஆன் ஓதப்படுகின்ற அவையில, குர்ஆனுடைய விளக்கங்கள் தரப்படக்கூடிய அவையில உட்கார்ந்து தூங்குறது அது நல்லது. அங்க அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் சகீனத்தும் இறங்குகிறது. வ அஷியத்துஹும் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அப்படியே மூடிக்கொள்கிறது. மலக்குமார்கள் அங்கு அப்படியே வந்து விடுகிறார்கள். இன்னும் அல்லாஹ்விடத்தில் அவர்களை பற்றி பேசப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு அவை குர்ஆன் ஓதுவது. இது எவ்வளவு பெரிய நன்மை. நிறைய பேருக்கு நினைக்கிறாங்க குர்ஆனின்படி அமல் செய்யணும், குர்ஆன் ஓதணும்னு அவசியம் இல்லைன்னா கிடையவே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது கூட அல்லாஹ் முதல்ல என்ன சொல்லுவான்? குர்ஆனை ஓதி காண்பிப்பார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வேலைகள்ல முதல் வேலை இது, குர்ஆனை ஓதி காண்பிப்பார்கள். ஹதீஸ்ல வருகிறது, திர்மிதியில வருது, மன் கரஅ ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து ஒரு எழுத்தை ஓதினால் அவருக்கு ஒரு நன்மை. ஆனால் ஒரு நன்மை என்பது இந்த உம்மத்துக்கு 10 நன்மைக்கு சமமா இல்லையா? இந்த 10 நன்மை எப்பத்திலிருந்து கிடைக்க ஆரம்பிச்சது தெரியுங்களா? இந்த 1க்கு 10 என்பது யாருக்கு மட்டும்தான்? 1க்கு 10 என்பது யாருக்கு மட்டும்? நமக்கு மட்டும்தான். இந்திய சமுதாயத்தெல்லாம் 1க்கு ஒரு நன்மை தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை மார்க்கத்துக்கு போனாங்க. அல்லாஹ் தஆலா ஆரம்பத்துல என்ன செஞ்சான்? 50 வக்து தொழுகை கடமையாக்கலாம். குறைச்சு 5 வந்துச்சு இல்லையா? அப்ப அல்லாஹ் சொல்லி அனுப்பிச்சான், நீங்க போங்க 5 வக்து ஒழுங்கா தொழுக சொல்லுங்க, நான் எந்த நிறுத்துவேன்? 50 வக்துடைய நன்மை. அன்றைக்கு இருந்து என்ன ஆரம்பிச்சிருச்சு? ஒரு நன்மைக்கு 10. 5 வேளை தொழுகை தொழுதால் 50 வேளை தொழுத நன்மை. ஒரு குர்ஆனில் ஒரு ஆயத், ஒரே ஒரு எழுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு அலிஃப் லாம் மீம் என்ன சொல்லல, ஒரு வார்த்தை ஒரு எழுத்துன்னு சொல்ல மாட்டாங்க, 3 எழுத்து. எனவே 30 நன்மைகள் கிடைத்து விடும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இன்று நான் முடிவுக்கு வருகின்றேன். ஆனா இன்னைக்கு குர்ஆன் ஓதுறதுக்குள்ள என்ன செய்யறது இல்லை, நேரங்கள் செலவு பண்றது. குர்ஆன்ல வந்து நாளைக்கு மறுமையில ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்கன்னா, இன்ன ஹாதல் குர்ஆன், அல்லாஹ் என்ன சொல்வாங்கன்னா, ரப்பே கால ரசூல் யா ரப்பி ரப்பே இன்ன கௌமி தகது ஹாதல் குர்ஆன் மஹ்ஜூரா, இந்த என்னுடைய சமுதாயம் குர்ஆனை புறக்கணித்து விட்டது. என்ன சொல்வாங்களா? இந்த என்னுடைய சமுதாயம் குர்ஆனை வெறுத்து ஒதுக்கி விட்டதுன்னு சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் பாதுகாப்பாங்க. அந்த கூட்டத்தை விட்டு நம்ம பார்க்கலாம். எப்படி நீங்க இந்த சமுதாயம் ஒதுக்குது அப்படின்னா, சினிமா பாட்டு கேட்கிறாங்க மணிக்கணக்கில், டான்ஸ், இந்த இசை, மியூசிக், இதெல்லாம் போட்டு நல்லா கேட்கிறாங்க. செல்போன் மணிக்கணக்கில் நோண்டுறாங்க. குர்ஆன் கையில எடுக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் போயிடுச்சு. இப்படி ஒதுக்குகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹதீஸ் வருகிறது. அந்த ஹதீஸை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களில் யாரையும் இப்படி பெற்றுக்கொள்ளக் கூடாது. என்ன, உங்களில் ஒருவர் காலுக்கு மேல காலை போட்டுக்கிட்டு எதன்னா பாட்டெல்லாம் கேட்பாரு. சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ரா ஓதுறத கூட என்ன செய்வாங்க? விட்டுருவாரு. சூரத்துல் பக்ரா என்பது ரொம்ப முக்கியமானது. அதை கூட ஓத மாட்டாங்க. ஆனா என்ன கேட்பாங்க பாக்க, என்ன செய்வாங்க? காலுக்கு மேல காலை போட்டுக்கிட்டு பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலையில் உங்களில் யாரையும் நான் பெற்றுக்கொள்ளும். அந்த லிஸ்ட்ல உங்களை யாரும் வந்துடக்கூடாது. இன்னொரு ஹதீஸ்ல வருது, உங்களுடைய வீடுகளை கபறுகளாக ஆக்கி விடாதீர்கள். உங்களுடைய வீடுகள் என்ன ஆகாதீங்க? கபரஸ்தான் ஆக்கிறாதீங்க. சொல்லிட்டு ரசூலா, சரி அப்ப கபரஸ்தான ஆக்க கூடாது. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? ரசூலா உடனே சொல்றாங்க, குர்ஆனை ஓதுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கபர்ல நீங்க, அதாவது உங்க வீட்டை கபர் ஆக்கியாதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மையத்து மாதிரி நீங்க இருக்காதீங்கன்னு அர்த்தம். நாம மையத்து மாதிரி ஆகிட்டா வீடு கபரஸ்தான் ஆயிடும். அப்ப வீடு கபரஸ்தான் ஆகக்கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க மையத்து மாதிரி இருக்காதீங்க. கபரஸ்தான்ல போய் பாருங்க, அங்க இருக்க மையத்தால குர்ஆன் ஓத முடியாது. அவங்க மட்டும் தான் நம்ம குர்ஆன் ஓதலாம், தவிர அந்த மையத்துகளால் குர்ஆன் ஓத முடியாது. எனவே கபரஸ்தான் ஆகிவிட்டது. நீங்கள் உங்களுடைய வீடுகளே மையத்தை போன்று இருக்காதீர்கள். நீங்க மையத்து மாதிரி இருந்தீங்கன்னா உங்க வீடு கபரஸ்தான் ஆயிடும். கபரஸ்தான் ஆக்கி விடாதீர்கள். எனவே குர்ஆனை ஓதுங்கள். இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஓதலாமா? இந்த ரமலான் மாசத்துல எப்படி இருக்கணும் நம்ம? இன்ஷா அல்லாஹ் எத்தனையோ ரமலான் கழிச்சிருக்கலாம், அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். அல்லாஹ் தஆலா சொன்னதின்படி குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடிய நல்வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக.
ரப்பில் ஆலமீன்.